Hello children, here we have come with the exercise on and or but. Okay, so in our previous video la linking words na enna paathom and what are those linking words, enna linking words nu paathom and adoda uses um paathom. Yeah, so three things we have already learned. So let's take a recap and then learn what is going to happen in this video. Okay, so nama linking words la enna paathom. Yeah, so linking words na enna, very good, linking words na joining words. Okay, or two or three words nama join பண்றதுக்கு யூஸ் பண்ற word தான் linking words. Okay, or else not only the words words மட்டும் join பண்ணாது, it will even join the sentences also. ஒரு sentences கூட இன்னொரு sentences கூட join பண்ணும், இல்ல ஒரு sentence ஒரு partல இருந்து இன்னொரு part of sentences கூட இது join பண்ணும். And what are those linking words? என்னென்ன linking words நம்ம பார்த்தோம்? They are and or but, and or but. And எங்க நம்ம யூஸ் பண்ணலாம்? When we are talking about the same thoughts, okay, same action, it is used to connect the thoughts. ஒரு thoughts ஒரு idea, same ideas இருக்கு, இல்ல actions பத்தி நம்ம பேசுறோம், இல்ல nouns பத்தி பேசுறத நம்ம வாங்கணும் அப்படினா that we can use the linking word and. Okay, what about or? When we are talking about to give alternatives ideas, இது இல்லனா அது, when we have given two options, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுவா இல்ல அதுவா அப்படி நம்ம கேக்குறோம் இல்லையா, இது பண்றியா இல்ல அது பண்றியா, உனக்கு இது வேணுமா இல்ல அதுவா, இந்த மாதிரி டூ ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுல ஏதாவது ஒன்னு நம்ம சூஸ் பண்றோம்னா அந்த பிளேसेसல கனெக்ட் பண்றதுக்கு நாம or யூஸ் பண்ணலாம். ஓகே, what about but வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணலாம்னா when we are talking about different information. ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது, பட் அதுக்கு ஆப்போசிட்டான ரியாக்ஷன், அதாவது இப்போ நான் போறேன், நான் கடைக்கு போறேன் அப்படின்னா ஆனா அந்த கடை வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஸோ சேம் சென்டென்ஸோடைய ஆப்போசிட் ரியாக்ஷனை பற்றி நம்ம பேசுகிறோம். அங்கே போனோம் பட் அது இப்படி ஆயிடுச்சு. ஓகே, அந்த மாதிரி என்ன ஆச்சோ அதோடைய ஆப்போசிட் ரியாக்ஷனை பற்றி நம்ம பேசும்போது அங்கே we can use but. ஓகே, so let's learn the Tamil meaning of the words also. அப்பதான் உங்களுக்கு சொல்லும் போது ஈஸியா இருக்கும். அண்டுனா வந்து மற்றும் நம்ம சொல்லலாம், அண்டுனா என்னன்னு சொல்லலாம், மற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஆர்னா அல்லது, இதுவா அல்ல அதுவா, அது மாதிரி நம்ம சொல்றோம் இல்லையா அங்க. அண்ட் பட்னா ஆனா. ஓகே, so இது எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியாச்சு. now we are going to do the exercise which is in your book page number 85. page number 85 ல கொடுத்திருக்கு exercise தான் பண்ண போறோம். there are 14 questions given. Okay, so let's do one by one. Okay, first 4 பண்ணுவோம், next 5 and then 5. Okay, so என்ன பண்ணனும்னா with the help of these linking words, இந்த three linking words in a suitable blank we need to fill. Okay, first we need to read out the sentences read out பண்ணிக்கோங்க. we will convert into or we will translate in Tamil, will understand the meaning and then we can find out which linking word is suitable for this blank. Okay, என்ன பண்ண போறோம்னா first sentences படிச்சிடுவோம். Okay, கொடுத்திருக்க சென்டென்ஸை படிச்சிடலாம், அது என்ன சொல்ல வராங்க, என்ன மீனிங் இருக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அங்க வந்து சிமிலர் ஐடியாஸா இருந்துச்சுன்னா and யூஸ் பண்ணுவோம், இல்ல ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதுல ஏதாவது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்கன்னா அங்க நம்ம or யூஸ் பண்ணலாம். அப்படி இல்ல ஆனாங்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க, போனா ஆனா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஆப்போசிட்டா பேசுறாங்கன்னா that we can use but. Okay, so let's begin reading the Roman name. Read these sentences below and write the correct linking word in these sentences. So இந்த sentences எல்லாமே நல்லா படிங்க, படிச்சிட்டு suitable linking word, அதாவது and or but இது மூணுத்துல எது இங்க வருமோ அதை நீங்க fill பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? So let's read out the first one. I went to the supermarket. I went to the supermarket dash bought food. I went to the supermarket dash bought food. நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன், அங்க நான் என்ன பண்ணேன்னா வந்து சாப்பாடு வாங்கினேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு சென்டென்சஸை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ யூ நீட் டு செக் அவுட் விச் லிங்கிங் வேர்ட் இஸ் சூட்டபிள். ஓகே, நான் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன் டேஷ் அங்கே நான் ஃபுட்டு வாங்கினேன். ஸோ இங்கே சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தானே பேசுகிறாங்க. ஸோ ஒரே ஆக்ஷனை பற்றி தான் பேசுகிறாங்க, ஒரே ஐடியாவை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படி ஒரே ஐடியாவை பற்றி பேசுகிறாங்க, ஒரு ஆக்ஷனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், அண்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அண்டுனா பாருங்க, I went to supermarket and bought
சொல்றீங்களா? தட் இஸ் வெரி ராங். ஆர் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும்னா அது தப்பாக தான் இருக்கும். ஏன்னா ஆர் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்? ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஏதாவது ஒன்றுனா தான் நம்ம ஆர் யூஸ் பண்ணணும். பட்டு வந்து அங்கே ஏதாவது ஆப்போசிட் ரியாக்ஷனாக ஆச்சு. நான் சூப்பர் மார்க்கெட் போனேன் பட் கடை க்ளோஸில் இருந்தது, இந்த மாதிரி நம்ம பேசுகிறோன்னா அங்கே தான் பட் யூஸ் பண்ணணும். பட் இங்கே நம்ம அண்ட் தான் யூஸ் பண்ணணும். பிகாஸ் சூப்பர் மார்க்கெட்டில் நடந்த விஷயத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. செகண்ட் சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி தான் பேசுது. சிம்பிளான விஷயம். செகண்ட் சென்டென்ஸுமே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படின்னா நம்ம அண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ தி கரெக்ட் ஆன்சர் இஸ் அண்ட். AND and. Okay, so let's go for the second one. My mother is not home now. My mother is not home now. Dash, she will be back soon. My mother is not home now. Dash, she will be back soon. என்ன சொல்றாங்க? என்னோட மம்மி இப்போ வீட்ல இல்ல, அவங்க சீக்கிரமா வந்துடுவாங்க. ரெண்டு சென்டென்சஸ் given. ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, my mother is not home now. இங்க தான் நம்ம லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ண போறோம். so let's understand the meaning. என்ன சொல்ல வராங்க? எங்க மம்மி வீட்ல இப்போ இல்ல, ஆனா அவங்க வந்து சீக்கிரமா வந்துடுவாங்க. she will be back soon. சீக்கிரமா வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. so இங்க சேம் தாட் பேசுறாங்களானோ? இத நான் சொல்லும்போது எப்படி சொல்றேன் பாருங்க. என் மம்மி இப்போ வீட்ல இல்ல. ஒருத்தங்க கேக்குறாங்க, மம்மி வீட்ல இருக்காங்களாமா? எங்க மம்மி இப்போ வீட்ல இல்ல, அவங்க சீக்கிரமா வந்துடுவாங்க. ஆனா நான் சொல்லும் போதே நான் ஆனால் தானே சொல்றேன். ஆக்சுவலி இங்க வந்து இல்லைன்னு சொல்றாங்க. பட் செகண்ட் சென்டென்ஸ்ல நம்ம அதுக்கான சூட்டபிளான சென்டென்ஸ் சொல்றோம் பாருங்க. அவங்க ஆனா சீக்கிரமா வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லும் போது there we need to use but only. ஆனா நம்ம சொல்றோம் இல்லையா, ஒரு விஷயம் சொல்றோம் பட் அதுக்கு எதிர்மறையா தான் நம்ம சொல்றோம். இப்போ வீட்ல இல்ல, ஆனா அவங்க வந்துடுவாங்க சீக்கிரமா நம்ம சொல்லும் போது there we need to use the linking word but. So which is the correct answer? But. But is the correct answer. Okay, so let's read out this question with the correct answer. My mother is not home now but she will be back soon. Okay, let's go for third one. Do you want to read books? Dash, listen to some music. Saying that, do you want to read books? உனக்கு books படிக்கணுமா? Do you want to listen some music? உனக்கு மியூசிக் கேட்கணுமா, பாட்டு கேட்கணுமா? உனக்கு இப்போ படிக்கணுமா இல்ல பாட்டு கேட்கணுமா அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, they are not talking about any similar thoughts. அவங்க என்ன கேக்குறாங்க? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துறாங்க. நீ இப்போ படிக்கிறியா இல்ல பாட்டு கேட்கறியா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ ஆஸ் ஐ சைட் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம சென்டென்ஸ் சொல்றோம்னா எந்த லிங்கிங் வேர்ட் யூஸ் பண்ணணும்? and or but. நம்ம and எங்க யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். சிமிலர் தாட் செகண்ட் சென்டென்ஸும் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி பேசுது அப்படின்னா அங்கே and யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். பட்னா when we are talking about the opposite reaction of the sentence, இல்லை இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது, இன்னும் டிஃப்ரெண்ட்டான ஒப்பீனியனை பற்றி நம்ம பேசுகிறோம், ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நம்ம பேசுகிறோம்னா அங்கே பட் யூஸ் பண்ணுவோம். அப்போ டூ ஆப்ஷன் கொடுத்துட்டு ரெண்டுத்துல ஏதாவது ஒன்றுன்னா அங்கே we are going to use the linking word or only. Which one? or. or. So or is the correct linking word for this question. See children, do you want to read books or listen to some music? உனக்கு இப்போ புக்ஸ் படிக்கணுமா இல்ல கொஞ்சம் பாட்டு ஏதாவது கேட்கணுமா, மியூசிக் ஏதாவது உனக்கு கேட்கணுமா? ஸோ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு நம்ம क्वेश्चन கேட்குறோம். ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்றனாலே that we need to use or only. ஓகே, இது இல்லனா அதுங்கிற மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுனாலே that we need to use the linking word or. Clear? Okay, let's go for fourth one. I went to Rajini's house dash, she was not there. I went to Rajini's house. நான் ரஜினியோட ஹவுஸ்க்கு போனேன், ஆனா அவ அங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ பாருங்க, நான் ரஜினி ஹவுஸ்க்கு போனேன், இது ஒரு சென்டென்ஸ். நான் ரஜினி ஹவுஸ்க்கு போனேன், அவ அங்க இல்ல. சோ நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா அங்க போய் ப்ளே பண்ணேன். ஓகே, நான் ரஜினி வீட்டுக்கு போனேன், நான் அங்க போய் ப்ளே பண்ணேன் அப்படி நம்ம சொன்னா நம்ம அங்க and யூஸ் பண்ணலாம். ஓகே, இல்ல I went to Rajini's house, இல்ல இன்னொரு ஆப்ஷன் ஏதாவது கொடுத்தா or யூஸ் பண்ணலாம். பட் இங்க பாருங்க, நம்ம ரஜினி ஹவுஸ்க்கு போனோம், ஆனா அதோட ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் பேசுறோம் பாருங்க. ஆனா அவ அங்க இல்ல, நம்ம போனோம் பட் அவ அங்க இல்லவே இல்லை அப்படின்னு
சொல்லிட்டு ஆப்போசிட்டா நம்ம பேசுறோம், அதுக்கு டிஃபரெண்டா நம்ம ஒப்பீனியன் பேசுறோம்னா that we need to use but only. So which is the correct answer? But, but, but. So children, and வந்து similar thought, அதாவது செகண்ட் சென்டென்ஸ்மே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பற்றி தான் பேசுது, அதோட கண்டினியூஷன் மாதிரி இருக்குன்னா அங்கே வந்து யூஸ் பண்ணலாம். பட் வந்து செகண்ட் சென்டென்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக பேசுது, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் உடைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் பற்றி பேசுது அப்படின்னா அங்கே நம்ம பட் யூஸ் பண்ணலாம். இல்லை ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அந்த மாதிரி பேசுனாங்கன்னா that we can use. So I hope you are clear with the first 4 questions children. I'll meet